அள்ளி வாடகை பணம் கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதுலேருந்து 3000 ரூபா எடுத்துட்டு வா. இத பாருங்க மாமா, மாலதிக்கு குழந்தை பிறக்கிறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, உங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு பிறக்க போற முத வாரிசே என் பையன் தானே. அவ தானே உங்களுக்கு அத்தைக்கும் கொல்லி போட போறான். ஏங்க அப்பா அம்மா நல்லா இருக்கும் போதே கொல்லி அது இதுன்னு அபசகுணமா பேசுறீங்க. அவன் நல்லா இருந்தும் உன்னை வந்து பாக்கலங்கிறதுனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? இத பாருங்க மாமா, நடந்தது நடந்து போச்சு. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க குடும்பத்து மேல எங்க அம்மா ஏகப்பட்ட கோவத்துல இருக்காங்க. அதனால எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு நல்ல பிரைவேட் ஆஸ்பத்திரியில என் பொண்டாட்டிக்கு டெலிவரியை பாருங்க. சரிங்க மாப்பிள்ள, அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க வேணா ஒரு 2-3 நாள் தங்கிட்டு போங்களேன். என்னது 2-3 நாள் தங்கிட்டு போறதா? மாலதிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போகணுங்கிற முடிவோட தான் இங்க கிளம்பி வந்திருக்கேன். அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் நான் தங்க போறேன். ஏய், என்னடி மாசம் மாசம் நின்னுட்டு இருக்க? உள்ள வாடி. வாடிங்கறல்ல. வா. இந்தாங்க தம்பி. நான் வரேன்க்கா. வள்ளி, மாப்பிள்ளைக்கு மட்டன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அதெல்லாம் செஞ்சு போட்டுரு. அப்புறம் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உனக்கு நான் சொல்லணுமா? உனக்கே தெரியும்ல. அந்த நான் கொடுத்த பணத்துல மிச்சம் 1000 ரூபா இருக்குல்ல, அதுல போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் அவருக்கு செஞ்சு போட்டுரு. நான் வரேம்மா. சரிங்கப்பா. அம்மா, என்னம்மா இது? டெலிவரி வரைக்கும் இங்க இருக்க போறதா சொல்றாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதுதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கும் கொஞ்சம் நாசுக்காவே நடந்துக்க. அவர் வரும்போதெல்லாம் உன்னதான் குத்தி காட்டி பேசுறாரு. அவர் என்ன பேசினாலும் நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்துரு. என்ன? அதுதான் நம்ம மாலதிக்கு நல்லது. சரி, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சார், என்ன சார் சொல்றீங்க? விஸ்வா அப்படியெல்லாம் இருக்க மாட்டேனே சார். வேலையில ரொம்ப கரெக்டா இருப்பானே. ஓ, அப்படிங்களா சார்? சரிங்க சார், நான் விசாரிக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னங்க? விஸ்வா எங்க? மேலதாங்க இருக்கான். விஸ்வா,
விஸ்வா, டேய் விஸ்வா, ஏன் விஸ்வா இப்படி ஆயிட்ட? விஸ்வா, டேய் விஸ்வா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? என்ன என்னடா இது? நாங்க வந்து நின்னது தெரியல. நாங்க என்ன சொல்றோங்கிறது உன் காதுல விழல. என்னடா ஆச்சு உனக்கு? இப்ப ஆபீஸ் நேரத்தை தவிர மத்த நேரம்லாம் இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறியே, ஏன்டா? அவன் எங்க ஆபீஸ்க்கு போறான்? அவன் ஆபீஸ்க்கு போய் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு ஜிஎம் எனக்கு ஃபோன் பண்ணாரே. அப்பா சொல்றது உண்மையா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. விஸ்வா, உன் குழப்பத்தினால நாங்களும் குழம்பி போயிருக்கோம். இப்ப என் தங்கச்சிக்கு என்னப்பா பதில் சொல்றது? என்ன பதில் சொல்லணும்? நீ ஒரு நல்ல பதிலா சொல்லுவேன்னு இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பா. நீ இன்னும் ஒரு பதிலே சொல்ல காணோம். ஏன்டா? ஏன்? ஏன்னா என்கிட்ட பதில் எதுவும் இல்ல. என்னடா சொல்ற? நிஜமா எனக்கே பதில் தெரியலம்மா. நானும் உங்களை மாதிரி தான் காத்துட்டு இருக்கேன். நாங்க என்ன கேக்குறோம், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க கேக்குறதாப்பா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஸ்வா, நீ யாரோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்க? ஆனா நான் உங்க அத்தை மாமா எல்லாரும் உன் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்டா. எனக்கு இன்னும் அவளோட பதில் கிடைக்கல. நீ இன்னும் அதிலே தான் இருக்கியா? அப்புறம் எதுக்குடா இவ்வளவு நாள் டைம் கேட்ட? நந்தினியை சமாதானப்படுத்துறதுக்கு. டேய், என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அங்க நீ ஒரு நல்ல பதிலா சொல்லுவேன்னு மாமா அத்தை கல்பனா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா? வேண்டாம்ப்பா, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். என்னால என் மனசை மாத்திக்க முடியலப்பா. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். நிஜமா என்னால முடியல. முடியலன்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட. ஆனா உன் பதிலுக்காக காத்திருக்கிறவங்க கிட்ட நாங்க தலை நிமிர்ந்து எப்படிடா பேச முடியும்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னடா உன் நிலைமை? நீ படிச்சவன் பைத்தியக்காரத்தனமா பேசுற. திரும்பி பார்க்காத ஒரு பொண்ணு பதில் சொல்லுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு நல்லா இருக்கா? இல்லப்பா, இன்னும் 2-3 நாள்ல கண்டிப்பா நான் ஒரு நல்ல பதில் அவகிட்ட இருந்து வாங்கிடுவேன்ப்பா. அவ என்னை ஏத்துக்குவாப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ப்ளீஸ். ஐயோ டேய் விஸ்வா, அப்பா ப்ளீஸ்ப்பா. நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, நந்தினி தான் என் பொண்டாட்டி. அவ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. விஸ்வா, அம்மா ப்ளீஸ்மா, நான் என் முடிவை சொல்லிட்டேன். அவ்வளவுதான். உட்கார். டாக்டர், எல்லாமே நார்மலா தாம்மா இருக்கு. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. பிரசவம் எப்போன்னு? நான் டேட் எழுதி தரேன். உங்க பொண்ணு தன்னை அலட்டிக்காம டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா எல்லாமே குறிச்ச நேரத்துல நல்லபடியா நடக்கும். என்ன மாலதி? டாக்டர், சொல்லுமா. ஒண்ணுல வயிறு பெருசா இருந்த ஆம்பளை குழந்தை, வயிறு சின்னதா இருந்த பொம்பளை குழந்தைன்னு சொல்றாங்களே, எனக்கு ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? அதை வச்சுலாம் சொல்ல முடியாதுமா. சயின்டிபிக்கா அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. வயிறு பெருசாகிறதுக்கும் சின்னதா இருக்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. ஏன் எந்த குழந்தைன்னு தெரிஞ்சாதான் பெத்துக்குவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. தெரிஞ்சுக்கிட்டா த்ரில் இருக்காதுமா. இந்த 10 மாச சஸ்பென்ஸ டெலிவரி அப்ப தெரிஞ்சுக்கிட்டாதான் சந்தோஷமா இருக்கும். என்ன? சரிங்க டாக்டர். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஆரோக்கியமான குழந்தை தான் ஒரு டாக்டரோட பொறுப்பு. மாலதிக்கு சுகப்பிரசவம் தானே டாக்டர் ஆகும்? இப்ப இருக்கிற ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தா அவளுக்கு நார்மல் டெலிவரி தான்.
அன்எக்ஸ்பெக்டடா டெலிவரி டைம்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சிசரின். மாலதிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வராதுல்ல டாக்டர்? வரக்கூடாது, ஆனா வராதுன்னு சொல்ல முடியாது. சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசி குழப்பிக்கிட்டு? இல்லங்க, ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் கேட்டேன். அப்புறம் டாக்டர், சாதாரண பிரசவம்னா எவ்வளவு ஆகும்? ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும்? நார்மல்னா ஒரு 15,000 ரூபாய் ஆகும். சிசரின்னா ஒரு 25-30,000 செலவாகும். அவ்வளவு ஆகுமா? கடவுளே, என் பொண்ணுக்கு ஆபரேஷன் இல்லாமயே குழந்தை பிறக்கணும். அதுக்கு அவசியமே இருக்காது. நீங்க பயப்படாம போங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வரேன் டாக்டர். ஓகேம்மா. வாங்க மாமா, டிஃபன் எடுத்து வைக்கட்டுங்களா? டிஃபனா? எனக்கு ஃபுல் மீல்ஸ் தான் வேணும். என்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஆ? உனக்கு தெரியாதா? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஒரு சின்ன ஸ்மால். மாமா, அக்காவும் அம்மாவும் ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. தெரியும், தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீங்க பேசுறது சரியில்லை, அதுவும் ஏ ரூம்குள்ள வந்து. என்ன நந்தினி, உன் ரூம் ஏன் ரூம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நம்ம ரூம்னு சொல்ல, நமக்குள்ள என்ன பேதம்? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை தொடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உங்க உரிமை எல்லாம் அக்கா கிட்ட தான், என்கிட்ட இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இந்த கோவம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அலமூஞ்சி மாலதி இருக்காளு, அவ எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க. மாமா இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்க. இந்த நேரத்துல எதுக்கு அந்த மூதேவி பத்தி பேசிட்டு இருக்கணும்? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் என்ன ஜாலியா இருக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்து உளறாதீங்க. மரியாதை இங்க இருந்து போங்க. நான் ஒன்னும் வளரல, என் மனசு ஃபுல்லா நீதான் இருக்க. உன்னதான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அத நடக்காம பண்ணது நீ. நாடகம் போட்டு என்னை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்ட. செல்லா காசு அக்காவை ஏன் தலையில கட்டி வச்சிட்டீங்க. அவ ஒண்ணு செல்லா காசு இல்ல. அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நான் கிடைக்கிறதுக்கு கூட தான் நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னாலதான் என் வாழ்க்கை தப்பா போச்சு. அதனால நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம். என்ன சரிதானே? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இந்த மாதிரி நடந்துகிட்ட விஷயம் கர்ப்பமா இருக்கிற என் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ மனசே உடைச்சு போயிடுவான். இத பாரு, அவ கர்ப்பமாகிறதுனாலதான் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன். அதையும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி வரமுறை தெரியாம குடிச்சிட்டு வந்து உளற உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, போங்க. ஏய், சும்மா ரொம்ப பிகு பண்ணாத பாடி. ஏய் ஏய், விட மாட்டேன். ஏய் என்ன கேளு. வேணா, நீங்க நடந்துக்கிற முறை எதுவும் சரியில்லை. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. என்ன பண்ணுவ? கத்தி ஊரை கூப்பிடுவியா? கூப்பிடு. அப்படி கூப்பிட்டா உனக்கு தான் அசிங்கம். ஆம்பளன்னா ஈஸியா தப்பிச்சிருவேன். வெளியில தெரிஞ்சது உன் எதிர்காலம் தான் பாதிக்கும். அப்புறம் உன்னை ஒருத்தனும் கட்டிக்க மாட்டான். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? இவ்வளவு நேரம் அக்கா புருஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ இங்க நின்ன உனக்கு மரியாதை கட்டிடும். போய்கிறது. ஹீரோவா இருந்து உன்னை அடையணும்னு பார்த்த. இப்ப நீயே என்ன வில்லன் ஆக்குற போல இருக்கு. ஏய்
பாத்து வா. டாக்டர் எனக்கு சொன்னாங்க எல்லாமே நார்மலா தான் இருக்கா, அலட்டிக்காம இருந்தா சுகப்பிரசவம் தானே சொன்னாங்க. நந்தினி, நீயே ஒரு மாதிரி இருக்க. அது 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 வந்துமா, அது ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். உன்னை பார்த்தா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க. இல்லையம்மா. என்னம்மா நீ, அவ ஆபீஸ் வேலைன்னு ஓடி ஓடி போயிட்டு இருந்தவ இப்ப வீட்டுல அடைஞ்சிருந்தா எப்படி இருப்பா? இவ வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறத பார்த்தா எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, உங்க அப்பா எடுத்த முடிவாச்சே. மாப்பிள்ள, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மாலதி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. நான் சமையல் முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். நந்தினி, நான் உன்னை டிஃபன் சாப்பிடல அங்க தேடிட்டு இருக்கேன். நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏய் நில்லு. என்னடி கண்ணெல்லாம் செவந்திருக்கு, அழுதியா? இல்லம்மா, தூசி விழுந்துருச்சு. பொய் சொல்லாத, எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்ன நடந்துச்சு, ஏன் அழுத? ஒருவேளை மாப்பிளைய பத்தி மாலதி மறுபடியும் ஏதாவது சொன்னாளா? அக்கா எப்ப சொல்லிருக்கா, இப்ப சொல்றதுக்கு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருக்கா. நாம தாம தப்பு பண்ணிட்டோம். என்ன சொல்ற நீ? என்னடி நடந்துச்சு? நம்ம ஒரு தப்பான ஆளை அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு. நாம மட்டும் என்ன தெரிஞ்சா கட்டி கொடுத்தோம்? இதோ பாருமா, ரொம்ப சுத்தமான ஆம்பளை எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இல்லம்மா, இவர் அடுத்தவங்க குடிய கெடுக்கிற அளவுக்கு கெட்டவரு. ஏண்டி, மாப்பிள்ளனாலே மாமனார் வீட்டுல வரதட்சணைய முடிஞ்ச வரைக்கும் கறந்துகிட்டு போகணும் தான் நினைப்பாங்க. இவரும் அதைத்தானே செய்வாரு. இவர் அக்காவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. நான் அதை சொல்லல. விடுறி, மாமனார் வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் சுரண்டுறதுங்கிறது சிலரோட பழக்கம். ஐயோ, நான் அதை சொல்ல வரலமா. இவர் பெரிய ஐயோக்கிய, நான் அதை சொன்னேன். என்னடி அக்கா புருஷனை பத்தி இப்படி தப்பா பேசுற? தப்பா நடந்துக்கிறவரை தப்பதான் நம்ம சொல்ல முடியும். என்னடி சொல்ற? அந்த அசிங்கத்தை நான் எப்படிமா சொல்லுவேன்? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் அயோக்கியனா இல்லையான்னு. அம்மா, அப்பா கிட்ட உடனே சொல்லி அவரை தட்டி வைக்கணும். இல்லனா அந்த ஆளோட ஆட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். இல்லடி, இது உங்க அப்பா கிட்ட சொன்னா
எல்லாமே நம்ம கைய மீறி போயிடும். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, இதுல உன் அக்காவோட வாழ்க்கையும் இருக்கு. அப்போ இதுக்கு என்னதான் வழி? அந்த ஆள் ஆம்பளைங்கிற திமிர்ல என்ன வேணாலும் செய்வான், நாம கேட்க கூடாதா? ஆமாமா, கேட்க கூடாது, அதுதானே யதார்த்தம். பொம்பளைன்னா பொறுத்துதான் போகணும், அதுதான் நம்ம தலையெழுத்து. ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயங்கிற காலம் எல்லாம் மலை ஏறி போச்சுமா. அதெல்லாம் பேசுறதுக்கு வேணா சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. நீ ஏற்கனவே அவங்க அம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னதுக்கே அவங்க மாலத்திய வாழா வெட்டி ஆக்கிடுவேன்னு மிரட்டி இருக்காங்க. அத நீ மறந்துட்டியா? அதனால இப்ப நீ இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அவர் அதை கேட்க போனா எங்க நம்ம பண்ண தப்பு வெளியில தெரிஞ்சிருமோன்னு, அசிங்கமாயிடுமோன்னு வேற ஏதாச்சும் காரணத்தை சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால மாலத்தியோட வாழ்க்கையே வீணா போயிடுமா, அப்புறம் அவளால தாங்கிக்க முடியாது. உன்னோட கோபம் நியாயமானதுதாமா, ஆனா அதை விட மாலத்தியோட வாழ்க்கை முக்கியமானது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதம்மா, விட்டுடுமா. இது நம்ம எல்லாரோட நன்மைக்காகத்தான் சொல்றேன்.